பாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் வசிக்கிறார். இங்கேதான பாடல். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை வார்த்தையாலே அடக்கினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். பாவியான என்னையும் உயர்த்தினார், அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார், அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார், அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார், அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்று நமக்குள்
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியருடைய புஸ்தகத்தில் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த முதலாவது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாயும் தூரத்திலே இருக்கும்போது உங்கள் மேல் கண்டிப்பாயும் இருக்கிற பவுலாகிய நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். கொரிந்து சபைக்கு அவர் எழுதும் பொழுது, நான் கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவையும் முன்னிட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அதாவது சாந்தமாய் தயவாக அன்பாய் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படி சொல்லி அவர் சொல்லுகிறார். சபைக்கு அவர் புத்தி சொல்லுகிறார், அன்பாய் சொல்லுகிறேன்னு சொல்றார். நான் தயவாக கேட்டுக்கிறேன் அப்படி சொல்றார். நான் தயவாய் அன்பாய் சாந்தமாய் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படி சொல்லுகிறார். என்ன புத்தி என்று சொல்லி அவர் எதுக்காக எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கீழே வாசிக்கும் பொழுது, அதாவது கடைசி 3 வரி வாசிப்போம். கடைசி 3 முதல்ல மேலே வாசிங்க. 2ஆம் வசனம். எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிற தைரியத்தோடு உங்கள் முன்பாக இருக்கும்போது நான் கண்டிப்புள்ளவனாக இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் புத்தி சொல்லுகிற ஒரு காரியம் சபைக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு, விசுவாசிகளுக்கு பவுல் தயவாய் அன்பாய் மனத்தாழ்மையாய் அவர் கேட்டுக்கொள்ளுகிற புத்தி சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது குற்றம் சாட்டுகிறவர்கள், குறை சொல்லக்கூடிய ஜனங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சபையானது, சபையினுடைய மக்களானவர்கள், நீங்கள் அதாவது குறை சொல்லக்கூடியவர்கள், எங்களை குறித்து இவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். அதாவது குறை சொல்லக்கூடியவர்களை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு புத்தி சொல்லுகிறார், அன்பாய் சொல்லுகிறார், தயவாய் சொல்லுகிறார். என்ன காரணம், என்ன புத்தி என்று சொன்னால், நீங்கள் குறை சொல்லக்கூடியவர்களை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆக நாட்களிலே சபையை குறித்து, சபையினுடைய ஜனங்களை குறித்து, போதர்களை குறித்து இன்றைக்கும் குற்றம் சாட்டுகிற, குறை சொல்லக்கூடிய ஆட்கள், நபர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்டதான குறை சொல்லக்கூடியவர்களோடு கூட நாம் காணப்படும் பொழுது, அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை நாம் என்றைக்காவது ஒரு நாள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அது பாதிக்கப்படுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் பிரசங்கத்தை நம்ம எப்படி டிவியில் கேட்டாலும் சரி, எதில் கேட்டாலும், நேரடியாக கேட்டாலும் சரி, அதாவது குறைகளை கண்டுபிடிக்கிற ஒரு காரியம். தவறான உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும், நாம் அதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அதை குறை சொல்லக்கூடாது என்பதற்காக அல்ல. தவறான உபதேசங்கள் இருக்கிறது, சில தவறாய் போதிக்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய தேசத்தில், இந்த உலகத்தில் இருக்கிறது. டிவியில் அதிகமாக இருக்கிறது, அதே போல் செல்லில், யூடியூப்பில் அதிகமாக வருகிறது தவறாய் போதிக்கக்கூடிய போதனைகள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறாய் போதிக்கக்கூடிய போதனைகள் இருக்கிறது. பைபிள் ஸ்டடி இருக்கிறது, பைபிள் ஸ்டடி, தவறாய் போதிக்கக்கூடிய பைபிள் ஸ்டடி இருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இப்படிப்பட்டதான தவறான உபதேசங்களை கேட்டுட்டு வந்து சபையில் குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நாட்களிலே எதையாவது ஒன்றை சொல்லி குறை சொல்லக்கூடிய
ஆட்களை நபர்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதே குறித்தான் பவுல் முதலாவது இந்த அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, சபைக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், எங்களை மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நீங்கள் கண்டிப்பாய் இருக்க வேண்டும். எங்களை குறை சொல்லக்கூடிய சபையையும் எங்களையும் குறை சொல்லக்கூடிய நபர்களை குறித்து நீங்கள் கண்டிப்பாய் நீங்கள் கவனமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் புத்தி சொல்லுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்டதான குறைகள், அப்படிப்பட்டதான தவறான செய்திகளுக்கு நாம் செவி சாய்க்காதபடி நாம் கவனமாய் இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதே போல நானும் கவனமாய் இருக்க வேண்டும். மற்ற ஊழியர்களை, மற்ற சபைகளை குறித்து சொல்லக்கூடிய காரியத்திலே நானும் செவி சாய்க்காதபடி நானும் கவனமாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? இதை நாம் அதிகமாய் கேட்க கேட்க நாம் அவர்கள் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகும். சபையை குறித்து ஒரு தவறான எண்ணங்கள் நமக்கு உண்டாகும். ஆகவே இந்த நாட்களில் அப்படிப்பட்டதான காரியத்தில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் அப்படி முதல்ல சொல்லும் பொழுது அவர் அப்படி சொல்லுகிறார், எங்களை குறித்து என்று வேதம் சொல்லுகிறது. எங்களை குறித்து, எங்களுடைய போதனைகளை குறித்து, எங்களுடைய சபைகளை குறித்து, எங்களுடைய ஜனங்களை குறித்து குறை சொல்லக்கூடிய ஆட்களை குறித்து நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இரண்டாவதாய் நான் வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும், நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகிய நாட்களில் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தோ மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அதாவது நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்தாலும் மாம்சத்தின்படி எங்கள் வாழ்க்கை அல்ல என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாங்கள் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் நம்மோடு கூட காணப்பட்டார். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நம்மை போல அவருக்கும் பசி இருந்தது, நம்மை போல அவருக்கும் வேதனை இருந்தது, நம்மை போல அவருக்கும் பாடு இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதனால எல்லாருடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்ப்பதற்காக, மனுக்குலத்தோடு அவர் காணப்படுவதற்காக அவர் மாம்சத்திலே தேவ குமாரனாய் இருந்தாலும் அவர் மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவருக்குள்ளே வியாகுலம் இருந்தது, கலக்கம் இருந்தது, வேதனை இருந்தது. ஆனாலும் தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவரை பலப்படுத்தி தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஆகவே பவுல் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படியே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள். அதாவது எங்களுடைய சரீரத்தில் எங்களுக்கு வேதனை இருக்கிறது, எங்களுக்கு பாடு இருக்கிறது, எங்களுக்கு உபத்திரம் இருக்கிறது, எங்களுக்கு பசி இருக்கிறது. அப்படி இருந்தோ நாங்கள் மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய யுத்தம், அதாவது அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்கிறவர்கள் அல்ல, மாம்சத்தின்படியே நாங்கள் யுத்தத்தை நடத்துகிற ஆட்கள் அல்ல, மாம்சத்தின்படி போராடுகள் அல்ல என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம், எங்களுக்கு வேதனை இருக்கிறது, எங்களுக்கு பசி இருக்கிறது, எங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள் இருக்கிறது. ஆகவே எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நினைவுகள், நடக்கை எல்லாமே மாம்சத்தின்படி அல்ல, அது ஆவியின்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகிய 4 வசனம் வாசிக்கும் பொழுது, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதாய் இருக்கிறது.
எங்கள் சரீரம் மாம்சத்தில் இருக்கிறது. எங்களுடைய காரியங்கள், எங்கள் வாழ்க்கை எல்லாமே மாம்சத்தில் இருந்தாலும் நாங்கள் யோசிக்கிறதும், நாங்கள் சிந்திக்கிறதும், நாங்கள் செயல்படுவது, போராடுவது எல்லாமே அது ஆவிக்குரியதாக இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆக மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்தின்படியே காணப்படுகிறவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களையே, அவர்கள் பூமிக்குரிய காரியங்களையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள். தொடர்ந்து நம்ம 6 வாசிக்கும் பொழுது, அந்த மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நாட்களில் மாம்சத்தினுடைய சிந்தை, மாம்சத்தினுடைய எண்ணங்கள் அது மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆவியினுடைய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மாம்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் மாம்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்களையே சிந்திக்கிறார்கள், உலகத்துக்கு ஏதுவான காரியங்களையே அவர்கள் சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை, தேவனுக்குரிய காரியங்களை அவர்கள் சிந்திப்பது அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே அதே பவுல் ரோம சபைக்கு எழுதும்போது, மாம்சத்தின்படி நடக்கக்கூடியவர்கள் மாம்சத்துக்கு ஏதுவாகவே இருக்கிறார்கள், மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சிந்திக்கிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ மாம்சத்தினுடைய சிந்தையானது அது மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஆவியின்படி சிந்திக்கக்கூடியவர்கள் அது ஜீவனோ சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நாட்களிலே நாம வேதம் வாசிக்கிறது, நாம ஜெபம் பண்றது எல்லாமே ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய ஒரு சிந்தை. அதாவது உலக ரீதியான வேலை சம்பந்தப்பட்டதான காரியங்கள் இருந்தாலும் கூட, இந்த நாட்களில் நாம செபிப்பது, வேதம் வாசிப்பது, கூட்டங்களிலே கலந்து கொள்வது எல்லாமே அது ஆவிக்குரிய சிந்தையா இருக்கலாம் இல்லையா? தேவனுக்கு அடுத்த காரியம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம், பரலோகத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். நாம நினைக்கிறோம் நாளை மறுநாள் நினைக்க இல்லை. அதாவது ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிப்பதனால, ஒவ்வொரு நாளும் நாம ஜெபம் பண்ணுவதனால, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறதுனால எல்லாமே நம்முடைய, அதாவது ஒரு பொக்கிஷமாக அது சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் நம்ம நல்லா இருக்கிறோம். ஆகவே நல்லா இல்லாமல் இருக்கும்போது தான் ஜெபம் பண்ணுங்க அல்ல, ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது தான் நாம ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், ஒப்பு கொடுக்கணும், கூட்டங்களில் கலந்து கொள்ளணும் என்பதற்காக அல்ல. நாம நல்லா இருக்கும் பொழுது எப்பொழுதும் போல வேதத்தை வாசித்து செபித்து கூட்டங்களிலே பங்கெடுத்து தேவனுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிற அந்த நேரங்கள் எல்லாமே ஒரு பொக்கிஷம் போல அது சேமித்து வைக்கப்படுகிறது தேவ சமூகத்திலே. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இது பொக்கிஷமாய் இருக்கிறதான இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தான் சில நேரங்களிலே தடுமாற்றம் இல்லாதபடி அது நமக்கு அந்த ஜெபம், அந்த வேத வாசிப்பு நமக்கு உதவி செய்கிறது. இது அநேகருக்கு தெரிவது கிடையாது. பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது நாம ஒப்பு கொடுப்போம், பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது உடனே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், பிரச்சனை வரும்பொழுது தான் நாம பொருத்தனை பண்ணுவோம். ஆனால் பிரச்சனை வருவதற்கு முன்பதாக, என்றைக்குமே ஒரு போராட்டம் வருவதற்கு முன்பதாக, தீங்கான காரியங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் பண்ணுகிற ஜெபம், வேத வாசிப்பு, அர்ப்பணிப்பு எல்லாமே அது தேவ சமூகத்தில், தேவனுடைய பர்வதத்தில் ஒரு பொக்கிஷம் போல அது சேமித்து வைக்கப்படுகிறது. தேவைப்படும் பொழுது அது வெளிப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம நினைக்கிறோம் அந்தந்த நேரத்துக்கு அந்த காரியங்களை செய்தால் போதும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல.
நம்ம நல்லா இருக்கும் பொழுது, சந்தோஷமாய் இருக்கும் பொழுது, நாட்களை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுங்க. அவர் உங்களுக்கு நேரம் எடுப்பார். அது மகிமை உண்டாவதாக. சொல்லுவியா, அல்லேலூயா. ஆகவே நம்ம எப்பொழுதும் மாம்சத்துக்கு ஏதுவாகவே சிந்திக்கிறோம். அது ஆணையாக்கும் பூனையாக்கும் அதை அப்படி செஞ்சிடலாம், இப்போ எதையுமே செய்ய முடியாமல் நமக்கு போய்விடுகிறது. ஆவிக்குரிய சிந்தை இருக்கட்டும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து, தேவனுக்கு அந்த முன்னுரிமை கொடுத்து தேவனுடைய காரியத்தை நீங்க செய்து பாருங்க. எல்லா காரியத்தையும் தேவன் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆக இந்த பூமியில நம்ம தடுமாற்றத்தோடு இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தரித்திரத்தோடு இருக்கணும் என்பது தேவ சித்தம் அல்ல. தேவன் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய நன்மைகளையும் தேவன் தருகிறவர். அதே நேரத்தில் மறுமைக்குரிய பரத்துக்குண்டான மேலான காரியங்களையும் நம்ம அதிகமாய் தேட வேண்டும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எப்பவும் பணத்துக்காக ஓடிட்டே இருப்பாங்க. எப்பவும் பணம் பணம் பணம். கடையில் பணம் இருக்கோ நிம்மதி இருக்காது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கு. பணம்னு போதும், உயிரை விட்டுருவாங்க. 5 பைசா போதும், உயிரை விட்டுருவாங்க அந்த நேரத்தில். அப்படி எப்பவும் பணம் பணம். ஒரு ஓய்வு நம்ம நினைக்கிறோம், பரவாயில்ல உழைப்பாளின்னு நினைக்கிறோம். அவர் உழைப்பாளி கிடையாது. அவர் உழைப்பாளியே கிடையாது. அவர் ஏதோ ஒரு வழியில் போயிட்டு இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், வருமானத்தை நாம் சேமிக்க வேண்டும். அது தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேதத்தின் அடிப்படையில். ஆனால் எப்பொழுதுமே சாப்பிடாம கொல்லாம குடும்பத்தை கவனிக்காம எப்பவும் அந்த வேலையில் பணம் சம்பாதிக்கல இருப்பாங்க. 5 பைசா கிடைக்கிற போது இங்கிருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போவாங்க. அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. இது நம்ம நினைக்கிறோம் அவர் உழைப்பாளி. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு அடுத்த காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஒழுங்கும் கரமாக தேவன் கொடுக்கிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சில நேரங்கள் நமக்கு வேலையில நெருக்கடி இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. வேலையில நெருக்கடிகள், அதாவது எஜமானவங்க நமக்கு அதிகமான வேலை கொடுப்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கிறோம். நைட்டு மகளும் வேலை பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. நைட்டு மகளும் வேலை, சாப்பிட்றதுக்கு நேரமே இருக்காது. அந்த மாதிரி வேலை, அது நெருக்கடியான ஒரு நேரம். கம்பெனியுடைய அந்த நெருக்கடி. கர்த்தர் மகிமை உண்டு. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவைகளுக்கு நடுவுலையும் வேதத்தை வாசித்து ஜெபம் நாட்கள் உண்டு. கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நாம முதலிடம் கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய காரியங்கள் இருந்தாலும் தேவன் நமக்கு அதில் ஒரு அனுகூலமான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். சிலவர்களுக்கு வருமானங்கள், குறைந்த வருமானங்கள் இருக்கிறது. வருமானம் குறைவான வருமானம் குடும்பத்துக்கு போதுமானது அல்ல. ஆகவே அதற்காக மற்ற வேலைகளை நாம் செய்கிறோம். அது நமக்கு தவறல்ல. அது மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அது தவறல்ல. ஆனால் சேமிக்கிறதுலே திரும்ப திரும்ப அதுக்கு மேலே சேமித்து எதையும் கண்டு கொள்ள மாட்டாங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஆகவே ஆவிக்குரிய சிந்தை தான் ஜீவனும் சமாதானத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தான் அந்த பவுல் சொல்லும் பொழுது, ஆகவே நாங்கள், அதாவது அந்த மறுபடியும் வசந்த வாசிங்க, அந்த நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம். நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்வர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நாங்கள் சிந்திக்கிறவங்க கிடையாது. மாம்சத்தின்படி நாங்கள் காணப்படும் கிடையாது. நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம், உலக மக்களோடு கூட இருக்கிறோம், மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனாலும் எங்களுடைய யோசனை, எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய நடத்துதல் எல்லாமே அது ஆவியின்படியே இருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ நாட்களில், ஏன்னா மாம்சத்தினுடைய சிந்தை தொடர்ந்து சொல்லப்படுகிறது ரோமர்ல. அதாவது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்படுகிறது. ஆக மாம்சத்தினுடைய சிந்தை தேவனுக்கு கீழ்ப்படியாமை என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர்ல, அதாவது மாம்சத்தின்படி யோசிக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு எப்பொழுதுமே விரோதமான காரியங்களே செய்வாங்க. மாம்சத்தின்படி யோசிக்கக்கூடியவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வார்கள். அவங்க விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆவியின்படி சிந்திக்கக்கூடியவர்கள், ஆவியின்படி நடத்தப்படக்கூடியவங்க தான் தேவனுக்கு பிரியமானவர்கள், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நாட்களில் அவர் பவுல் அங்கே அப்படி சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படியே காணப்பட்டாலும் எங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஆவியின்படி இருக்கிறது. நாங்கள் ஆவியின்படியே சிந்திக்கிறோம்,
ஆவியின்படியே நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் நடக்கிறோம். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறோம், தேவனுக்கு பிரியமாய் காணப்படுகிறோம், தேவ சித்தத்தின்படியே நாங்கள் காணப்படுகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆனால் நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், உங்களோட தான் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கிறது, எங்கள் நடக்கை வித்தியாசமாக இருக்கிறது, எங்கள் யோசனை, எங்கள் செயல்பாடு எல்லாமே தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது, உங்களுக்கு பிரியமாய் இருக்க முடியல. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது, மூன்றாவதாக அந்த 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே சோதரம் கீழே வாசிப்போம். 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்கள் இருக்கிறோம். அதாவது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு மேட்டின்மையான காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத, சுருக்கமாக சொல்லப்போனா தேவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தையோ எந்த ஒரு எண்ணத்தையோ நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தி நாங்கள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அதாவது எந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், தேவனுக்கு விரோதமாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு எண்ணத்தையோ அதை மேற்கொண்டு அது எழும்பி எங்களை சிறைப்படுத்தாதபடி, எங்களை அடிமைப்படுத்தாதபடி நாங்கள் அவைகளை கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறையாக்குகிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் சபைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமான காரியம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வருகிறதான எந்த ஒரு எண்ணத்தையோ நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம், அதை சிறையாக்குகிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அது மேலோங்கி வராதபடி, அது எங்களை மேற்கொள்ளாதபடி, எங்களை தேவனுக்கு விரோதமாய் எழும்பிவிடக் கூடாதபடி எந்த ஒரு எண்ணத்தையும் மேன்மை பாராட்டுகிற, பெருமை பாராட்டுகிற எல்லா விதமான எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் சிறையாக்குகிறோம். அது வெளியே வர முடியாதபடி, அது தொடர்ந்து செயல்படாதபடி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவைகளை கட்டுகிறோம், சிறையாக்குகிறோம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நாட்களில் நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனை அறியக்கூடாதபடி, தேவனை அறிந்து கொள்ளக்கூடாதபடி, தேவனை ஆராதிக்க கூடாதபடி, தேவனை தெரிந்து கொள்ளக்கூடாதபடி, தேவனுடைய நன்மைகளை பெறக்கூடாதபடி நமக்குள்ள எழும்புகிற, நம்முடைய எண்ணத்தில் எழும்புகிற விரோதமான காரியங்களை கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் கீழ்ப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக, அதாவது ரோமரில் வாசிக்கிறோம் 6:14, பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி, அதாவது நம்ம என்ன செய்யறோம், கிருபைக்கு நாம கீழ்பட்டிருக்கிறோம். கிருபைக்கு நாம கீழ்பட்டு இருக்கும் பொழுது பாவம் என்ன செய்ய முடியாது, நம்ம மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனா பாவத்துக்கு நம்ம கீழ்பட்டு இருப்போமானால் நிச்சயமாய் பாவத்தினாலும் என்ன செய்வோம், அழிந்து போவோம் என்று சொல்லப்படுகிறது. ஆக கிருபைக்கு நாம கீழ்பட்டு இருக்கிறதுனால, கிருபைக்கு நாம அடிமைப்பட்டு இருக்கிறதுனால பாவம் நம்மளை மேற்கொள்ளாதபடி, அந்த பாவம் நமக்கு அடிமையாக கீழாக்கப்பட்டிருக்கிறது, நம்மை மேற்கொள்ளாதபடி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நாட்களிலே எந்த ஒரு எண்ணமோ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள சிறையாக்குகிறோம், கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் அதை கட்டுகிறோம், அது எழும்பக்கூடாதபடி. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வதாக கீழே வாசிப்போம், நேரங்களில் சீக்கிரம் வாசிப்போம். 7ஆம் வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா, ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துக்குரியவர்கள் என்று அவன் தன்னில் தானே சிந்திக்க கடவன் என்று சொல்லி வேதத்தில் வாசி. அதாவது வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா, வெளி தோற்றத்தின்படி என்னுடைய சிப்பாவை பார்க்கிறீர்களா,
நல்ல போதகர், சிப்பா போட்ட ஒரு போதகர், இவர் தான் உபதேசத்தில் கரெக்டான ஆளு அப்படின்னு பார்க்கிறீர்களா? அதாவது வெளி தோற்றத்தின்படி நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா? வெளி தோற்றத்தின்படி என்னுடைய செயல்பாடுகளை பார்க்கிறீர்களா என்று சொல்லி அவர் எழுதிட்டு அவர் சொல்றாரு கீழே, ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாக இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவன் என்று அவன் தன்னில் தானே அதாவது நான் கிறிஸ்தவன் என்று நீங்கள் எண்ணணும் என்று சொல்லுகிறார். அதாவது நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நாம எண்ணணும். நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்று நான் ஞானஸ்தானம் எடுத்தவன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துவுக்குள்ள நான் வாழுகிற ஒரு மனுஷன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். வெளி தோற்றம் ஒன்றும் தேவனுக்கு பிரியமான என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? நான் வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் சீக்கிரம் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். மத்தேயு நம்ம தெரிஞ்ச பகுதி தான். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறார். அது மேலே 25 வாசிக்கும் பொழுது, மாயக்காராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்க வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீங்க, வெளிப்புறத்தை மற்றவங்க காணும்படியா காமிக்கிறீங்க, ஆனா உள்ளத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. பிரமாணம் என்னைக்குமே வெளி தோற்றத்தை காமித்தது, கிருபை உள் தோற்றத்தை காட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, நீங்க வெளி தோற்றத்தை பார்க்கிறீங்கன்னு சொல்றார். நீங்க வெளி தோற்றத்தை நல்லா சுத்தப்படுத்துறீங்க, ஆனா உள்ள சுத்தப்படுத்தலைன்னு சொல்றார். வெளியே நம்ம நீட்டா நம்ம ட்ரெஸ் பண்ணி சென்ட் அடிச்சு எல்லாம் நீட்டா போறோம் இல்லையா? ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணுமோ அதற்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல ஒரு பெரிய பைபிள், நல்ல ஒரு கண்ணாடி, ஒரு கிளாஸ், ஒரு கண்ணாடி, இதெல்லாம் பார்க்க போல நல்லா தெரியும், ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போற மாதிரி தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆனா உள்ள எண்ணம் தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள் இருக்கும் பொழுது தேவன் அதை ஏற்றுக்கொள்வதல்ல. நான் வெளிப்பார்வைக்கு நான் சிப்பா போட்டு கர்த்தரை ஆராதித்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் என்னுடைய உள் தோற்றம் எப்படி இருக்குங்கிறதை கர்த்தர் பார்ப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த சிப்பாவை போட்டு நான் உங்களை ஏமாத்திடலாம், வெளிப்புறத்தை காமித்து ஒரு பெரிய ஊழியக்காரன் போல பரிசுத்தவான் போல நான் காமித்து விடலாம், உள்ள இருக்கிற எண்ணத்தை என் தேவன் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம பார்க்கிறது எல்லாமே வெளிப்புறத்தை பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள, மனுஷனுடைய எண்ணத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத என் ஆண்டவர் அறிவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 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 ஆகவே ஆண்டவர் அந்த பவுல் அழகா சபைக்கு அவர் சொல்றாரு, வெளி தோற்றத்தின்படி நீங்கள் பார்க்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். வெளி தோற்றத்தை நீங்க பார்க்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, நீ கிறிஸ்தவன் என்று என்ன சொல்றாரு. கிறிஸ்தவன் என்று என்ன சொல்ற? கிறிஸ்தவன் அப்படி சொல்ல தெருவில் இருக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா மற்றவங்க பார்வைக்கு சொன்னாலும் அதுக்கு என்ன தகுதிப்படுத்தணும். கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணுங்கிற எண்ணத்தை தேவன் விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. சும்மா பைபிளை தூக்கிட்டு போடி நம்ம ஒரு ஊழியக்கார மாதிரி ஒரு விசுவாச மாதிரியே காட்டினா கர்த்தர் அதை நம்ப மாட்டார். நான் கர்த்தர் நம்முடைய எண்ணத்தை பார்க்கிறார், வெளி தோற்றம் அல்ல. வெளி தோற்றம் சுத்தமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் வெளி தோற்றத்தை எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ, வெளி பாத்திரத்தை வெளிப்பகுதியை எப்படி சுத்தப்படுத்துகிறோமோ அதே போல உள் பகுதியை நம்ம என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும் வசனத்தினால. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அல்லேலூயா.
சில தண்ணி குடிக்கிற சொம்பு பார்த்தீங்கன்னா வெளியில் பளபளன்னு இருக்கு இல்லையா, உள்ளே கொஞ்சம் கருள். ஏன் அப்படின்னா நம்ம கை உள்ளே போகாது இல்லையா, நம்ம கை உள்ளே போகாதனால அப்படிதான் தண்ணி குடிக்கும் போது தான் தெரியும். பார்க்கவே கிளாஸ் அப்படி அழகாக இருக்கும் இல்லையா, சொம்பு நல்லா இருக்கும். தண்ணி குடிக்கும் போது உள்ளே பார்த்தா தான் தெரியும், பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கை உள்ளே போகாது, அதனால சுத்தப்படுத்த கொஞ்சம் சிரமப்படுதோம், விட்டுருதோம். சரி போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருதோம். எப்படியாவது என்ன செய்யணும், ஏன்னா உள்ளே தான் தண்ணீர் பிடிக்கிறோம், வெளியே தண்ணி பிடிக்கல நிற்காது. உள்ளே தான் தண்ணி பிடிச்சி நம்ம என்ன செய்கிறோம், குடிக்கிறோம். அவன் உள் பகுதியை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது என்ன செய்யணும், அதை சுத்தப்படுத்தணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்புறத்தை சீக்கிரமாக நம்ம காமிச்சிருதோ, மற்றவங்கள்ட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் மாறி நம்ம காமிக்கிறோம். ஆனால் உள் தோற்றத்தை நம்ம பிரயாசப்பட்டு சுத்தப்படுத்தணும். மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம உள் தோற்றம் நம்முடைய இருதய சுத்தப்பட சுத்தமான வார்த்தை வரும், சுத்தமான பார்வை வரும், சுத்தமான எண்ணங்கள் வரும், சுத்தமான நடக்கை வரும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அவைதான் பவுல் சொல்றாரு சபைக்கு, வெளி தோற்றத்தின்படி நீங்க பார்க்கிறீர்களோ அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. நாங்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன செய்றோம், நாங்கள் காமிக்கிறோம். நாட்களில் நாம மற்ற ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களாய் காமிக்கணும். கிறிஸ்தவர்களாய் காமிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே கிறிஸ்தவனாய் ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கடைசி ஐந்தாவதாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். மேலும் உங்களை நிர்மலமாக்குறதுக்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும். அந்த 5ஆவதாக நீங்கள் ஊன்ற கட்டப்படணும் என்று சொல்கிறார். நீங்க கிறிஸ்துவத்தில் கட்டப்படணும். நீங்க நிலைத்து நிற்பதற்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையானது, சபையினுடைய மக்களானவர்கள் நீங்க ஊன்ற கட்டப்படணும். எதற்கு அடுத்தாலும் நீங்க விலகி போகிறவங்களா இருக்கக்கூடாது. எதற்கு அடுத்தாலும் நீங்க சோர்ந்து போகக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. எதற்கு அடுத்தாலும் தேவனை மறுதலிக்கிறவளா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க ஊன்ற கட்டப்படணும். அப்படின்னா சரியாய் கட்டப்படணும், சரியாக ஊன்றப்படணும். சொல்லுவோம் இல்லையா, கம்பு சரியா ஊனுப்பா, பந்தல் போடுங்க சொல்லுவாங்க. கம்பை சரியா ஊனு. ஏன், அந்த பந்தல் அசைஞ்சிடக்கூடாது. சரியா ஊனணும் அப்படின்னா ஆழமா தோண்டி என்ன செய்வாங்க, அந்த கம்பை ஊனுவாங்க. அந்த கம்பு நிலையா நின்னாதான் கம்புக்கு மேலே நிற்கிற எல்லாமே என்ன செய்யும், சரியா நிற்கும். இல்லைன்னா கீழே விழுந்துடும். நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்முடைய பவுண்டேஷன், நம்முடைய அடித்தளம் சரியா இருக்கணும். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊன்ற கட்டப்படணும். ஊன்ற கட்டப்படுவது என்பதை தேவன் விரும்புகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மேலும் உங்களை நிர்மலமாக்குவதற்கு அல்ல, மேலும் உங்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம். நீங்க கட்டப்படணும், நீங்க ஊன்றப்படணும், கிறிஸ்தவ வாழ்க்கையில நிலைத்திருக்கணும் என்பது தேவன் விரும்புகிறார். நான் விரும்பல, கர்த்தர் விரும்புகிறார். ரெண்டாவது நான் விரும்பணும் இல்ல, கர்த்தர் விரும்புகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க உறுதியா இருக்கணும் என்பது தேவன் விரும்புகிறார். எதற்கு எடுத்தாலும் சோர்ந்து போயிடக்கூடாது, எதற்கு ஆண்டவர் குறை சொல்லக்கூடாது. என்ன வேதம், என்ன பைபிள், என்ன கூட்டம் அப்படி சொல்லவே கூடாது. என்னைக்கு இருந்தாலும் தேவன் அதுக்கு சரியான கணக்கு கேட்பார். அப்படி கேட்டவே கூடாது. தேவனுக்கு முறுமுறுப்பு பிடிக்கவே பிடிக்காது. நாம நினைக்கிறோம் பாவம் என்பது நம்ம விபச்சாரம் பண்ணாதான் பாவம் நினைக்கிறோம். அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் வாசிக்கிறோம் இல்லையா, விபச்சாரம் பண்ணவங்க மாத்திரம் கிடையாது, முறுமுறுத்தவங்களே தேவன் அழித்து போட்டார். முறுமுறுப்பு ஒரு வேசித்தனத்துக்கு ஒப்பானதாக இருக்கிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. நாம நினைக்கிறோம் நான் வேசித்தனம் பண்ணல, நான் சினிமா பார்க்கல, நான் நாடகம் பார்க்கல, கெட்ட வார்த்தை பேசலன்னு சொல்லுகிறோம். அதை விட பெரிய பாவம் முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதை தெளிவா வாசிக்கிறோம் இல்லையா, முறுமுறுக்கிறவங்க தேவனால அழிக்கப்பட்டாங்க. அது என்ன பெரிய பாவம் நம்ம நினைக்கிறோம். முறுமுறுக்கிற பெரிய பாவமாப்பா, நான் கொலையா பண்ணிட்டேன், நான் அதா பண்ணிட்டேன், இதா பண்ணிட்டேன், நான் எறும்பை கூட கொல்ல மாட்டேனே, அப்படி ஒரு இறக்க கோணம் உள்ளவன் அப்படி சொல்ல. முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். முறுமுறுத்தவங்களை தேவன் அழித்து போட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.
அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஐந்தாவதாக நீங்கள் ஊன்ற கட்டப்படணும். கட்டப்படுவதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரே வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், அடிக்கடி பார்க்கிற வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே அந்த 47 வாசிப்பு. 6:47, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிற உங்களுக்கு நான் காமிப்பேன். ஆழமா தோண்டி கற்பனை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல மோதினது, அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்போ அது நீரோட்டம் வந்தது, வெள்ளம் வந்தது, ஆனா அது மோதுது பாருங்க. மோதுக்கு தான் வருது எல்லாமே. ஆனா அது மோதியோ அது சேதமாகல, அந்த வீடு சேதமாகல. ஏன் அப்படின்னா அது ஊன்ற கட்டப்பட்ட வீடு. கத்மயமுண்ட அல்லேலூயா. அது ஆழமாய் தோண்டி கண்மலை, அது கற்பாறை மேல அஸ்திபாரம் போடப்பட்டது. அப்ப ஆழம் எப்ப எது வரைக்கும் தோண்டணும்? ஆழம் எது வரைக்கும் தோண்டணும் அப்படின்னா கற்பாறை கண்மலை தெரிகிற வரைக்கும், கற்பாறை தெரிகிற வரைக்கும் ஆழமா தோண்டிக்கிட்டே இருக்கணும். ஆழத்தை தோன்றதை விட்டுறவே கூடாது. அதாவது சரியா நாம ஊன்ற கட்டப்படும் அப்படின்னா அந்த கற்பாறை ஆகிய அந்த கண்மலை தெரிகிற வரைக்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிகிற வரைக்கும், நம்மோடு கூட அவர் பேசுகிற வரைக்கும் நம்முடைய ஜீவியம் அவரோடு ஒண்டி போய்கிட்டே இருக்கணும். கதுமயம் உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு ஆழம் தோண்டிட்டேன், இயேசு கிறிஸ்துவை பார்க்கலன்னு சொல்லி விட்டுட்டு போயிடக்கூடாது. அது நிற்காது. ஏன்னா அது வெள்ளம் கூட மேலோட்டம் தான் வரும். நீரோட்டம் அடியில் வரக்கூடியது. அது அடியில் நீரோட்டம் வர்றது யாருக்கும் தெரியாது. அது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய நீரோட்டம். கர்த்தர் மகிமை. அல்லேலூயா. நாம வெள்ளத்தை பார்ப்போம், வெள்ளம் வரதான்னு பார்ப்போம், நீரோட்டம் வர நமக்கு தெரியாது. நீரோட்டம் மறைந்திருக்கிற காரியம். சில போராட்டங்கள் மறைவாய் இருந்து நம்முடைய அஸ்திபாரத்தின் மேல கை வைக்கும், நம்முடைய அடித்தளத்தை கை வைக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அல்லேலூயா. ஆகவே தான் அந்த அடித்தளம் சரியா இருந்தா அடியில வந்தாலும் சரி மேல வந்தாலும் சரி அந்த வீடு நிலைத்திருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதா? அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தினால என்னிடத்துல வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளுபடி செய்கிறவ அவன் ஊன்ற கட்டப்படுகிறவனா இருப்பான். வசனத்துல கட்டப்படணும், தேவ அன்புல கட்டப்படணும், சுவிசேஷத்துல கட்டப்படணும். ஊன்ற கட்டப்படும் பொழுது எந்த நீரோட்டம் வந்தாலும் சரி, எந்த வெள்ளம் வந்தாலும் சரி, அந்த வீடை, அந்த குடும்பத்தை, அந்த மனுஷனை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை யாராலும் அசைக்கவே முடியாது. அந்த ஊழியத்தை அசைக்கவே முடியாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. காரணம் என்ன? அது கண்மலை மேல போடப்பட்ட அஸ்திபாரம். கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. ஆழம் எவ்வளவுன்னு சொல்லல, கண்மலை தெரிகிற வரைக்கும் தோண்டிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்து நமக்கு தெரிகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுகிற வரைக்கும், இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிற வரைக்கும் செபத்தை நிறுத்தவே கூடாது. கர்த்தர் மகிமை உண்டாவது. அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு கூட பேசுவார். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரோடு கூட பேசுவார். ஜெபம் பண்ணும்போது கர்த்தரோடு கூட பேசுவார். இந்த அனுபவம் வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஓகோன்னு இருப்போம். நம்ம ஓகோன்னு நினைக்கிறோம், ஒரு 4 வீடு, ஒரு 4 காரு, இது ஓகோன்னு நினைக்கிறோம். அவன் படுற பாடு, கர்த்தர் மகிமை உண்டாவதாக? அல்லேலூயா. அவன் படுற பாடு, சாப்பிட முடியாமல் படுற பாடு இல்லை, நமக்கு போதும். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை தருவார், நமக்கு நல்ல காரை தருவார், நல்ல வீட்டை தருவார், நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவார், சமாதானம் தருவார். பிள்ளைகளால், குடும்பத்தினால நமக்கு நல்ல சந்தோஷம், சமாதானம். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் அங்கே தான் போகிறாச்சு. ஒருத்தர் இடம் கேட்டார், அதான பெரிய ஆசீர்வாதம். சாயம் வைக்கிறவனே பெரிய 4 வீடு வச்சு 4 கார் வச்சிருக்கேன் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தில் கூட வாழ்கிற வாழ்க்கை. அதுக்காக கத்தம் தரித்திரம் வைக்க மாட்டார். 4 பேருக்கு கொடுக்கத்தக்க ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு, மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கிற அளவுக்கு உங்க பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். மகிமை உண்டாவதா? அல்லேலூயா. அதுக்காக உலகத்தில் உங்களுக்கு பிச்சைக்காரன் ஆண்டவர் வைக்க மாட்டார், தரித்திரம் உங்களை வைக்க மாட்டார். தரித்திரம் இருந்தது, போராட்டம் இருந்தது, ஆனா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாய்
கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவியத்தை உயர்த்துவார். உங்கள் பொருளாதாரம் உயர்த்தப்படும் இந்த 11ஆம் மாதத்தில். கண்மயம் உண்டாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். ஒரு வீட்டை நினைங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கி நினைங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒரு வீட்டை தருவார். கண்மயம் உண்டாவதா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி செய்யுங்க, தேவ சித்தத்தின்படி செய்யுங்க. சித்தம் இல்லாமல் செஞ்சிடாது. ஜெபம் பண்ணுங்க. அந்த காரியத்தை வாக்கிய பண்ண எந்த எதை வாங்க நினைக்கிறீங்களோ ஜெபம் பண்ணுங்க. எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, தேவன் அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாட்களில் நாம் ஊன்ற கட்டப்படுவதற்கு நம்ம காணப்படணும். ஊன்ற கட்டப்படுவதாக இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம நிலைத்து இருக்கணும். கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாட்களில் ஒரு பெரிதான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார், அவர் செய்வாராக. கண்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஜெபம் பண்ணுமா? எல்லாம் ஜெபம். அப்போஸ்தலன் பவுல் சபைக்கு ஒரு புத்தி சொல்லும் பொழுது, நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்று எண்ணுகிற சிலரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறை சொல்லுகிற காரியத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். எப்பவும் குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. சபையை குறித்து, ஊழியரை குறித்து, மக்களை குறித்து, தேவனை குறித்து குறை சொல்லுகிற ஆட்களோடு உங்கள் ஐக்கியம் இருக்கவே கூடாது. அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ரெண்டாவது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கலாக இருந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவங்கள் அல்ல. மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் நாங்கள் காணப்படலை. மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கலை. எங்கள் வாழ்க்கை எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கை. நாங்கள் மாம்சத்தின்படி யோசிக்கலை, மாம்சத்தின்படி நாங்கள் சிந்திக்கலை. நாங்கள் ஆவியின்படியே சிந்திக்கிறோம். ஆவியினுடைய சிந்தை தான் ஜீவனும் சமாதானமும். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். மூன்றாவதாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நாம் வளர விடவே கூடாது. தேவ சமூகத்தை விட்டு வெள்ளக பண்ணுகிற, தேவனை அறியக்கூடாதபடி, தேவனுடைய நன்மைகளை பெறக்கூடாதபடி நமக்குள்ள வருகிற எந்த ஒரு எண்ணமும் இருந்தாலும் அதை கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய நாமத்தினால நாம் அவைகளை மேற்கொள்ளணும், அவைகளை கட்டணும், சிறைப்படுத்தணும். தேவனை அறிகிற அறிவுக்கு நமக்கும் தேவனுக்கும் இடைவெளியை உண்டு பண்ணுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அவைகளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அந்த எந்த எண்ணமாக இருந்தாலும் நாம் அவைகளை கிறிஸ்துவுக்குள்ள நாம் சிறைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஊன்ற கட்டப்படணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஊன்றப்படணும். கிறிஸ்துவத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஊன்ற கட்டப்படணும். ஊன்ற கட்டப்படுவதை தேவன் விரும்புகிறார். கற்பாறை மேலே, கண்மலை மேலே போடப்பட்ட அஸ்திவாரம். வெள்ளம் மேலோட்டமாக வரும், நீரோட்டம் கீழே தான் வரும், அடியில் வரும், தெரியாது. நமக்கு தெரியாமலே பிசாசு சில போராட்டங்களை கொண்டு வருவா, நம்ம வாழ்க்கையை அசைக்கும்படி, குடும்பத்தை அசைக்கும்படி. ஆனால் நம்முடைய அஸ்திவாரம் சரியாக ஊன்ற கட்டியிருந்தோம்னா எந்த தந்திரமும் எந்த ரகசியமான காரியமும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, நம்முடைய குடும்பத்தை மேற்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையை அசைக்க முடியாது. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஊன்ற கட்டப்படணும். இதைத்தான் பவுல் சபைக்கு புத்தி சொல்லுகிறார், ஜனங்களுக்கு புத்தி சொல்லுகிறார். நல்ல ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். விசேஷமாக இந்த 5 காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதன்படியே நாங்கள் நடக்க, காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்தமான அன்பின் ஐக்கியமும் நம் மனிதரோடு கூட இன்றைக்கு எப்பொழுதும் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.